என் அன்பு கலந்த விஸ்வகுல கம்மாள சொந்தங்கள் அனைவரும் வணக்கம். இப்போ நம்ம எங்க இருக்கோம்னா முருகனோட அறுபடை வீடுல 2வது வீடமான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் நிற்கும். இந்த கோயில் பக்கத்துல நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு சார்ந்த மடம் ஒன்று இருக்கு. நிறைய பேருக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இந்த மடம் எங்க இருக்குன்னா நம்ம திருச்செந்தூர் கோவில்ல பக்கத்துல ஏற்ற சிவன் கோவில் இருக்குல்ல, தேரடி தெரு, அதுல உள்ள நம்ம சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவன் கோவில் பக்கத்துல நம்ம விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு பார்த்திய மண்டபம் பல நூற்றாண்டுகள் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்களாக கட்டி வச்சிருக்காங்க. இந்த மடம் வந்து நம்ம நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு. நம்ம சமுதாய சார்ந்தவங்க யார் வந்தாலுமே மடத்துல இருந்து நம்ம ஓய்வெடுத்து நம்ம செல்லும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த மடத்தோட விரிவாக்க பணி நடந்துட்டு இருக்கு. இந்த மடத்துல இருந்து இப்போ கல்யாண மண்டபம் ஒன்று கட்ட போறாங்க. ஏன்னா நம்ம சமுதாய மக்கள் நிறைய பேர் மண்டபம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பொருளாதார சிக்கல் ரொம்ப ஏற்படுறதுனால நம்ம திருச்செந்தூரில் வாழ்கிற நம்ம சமுதாய மக்கள் சார்பாக மண்டபம் கட்டிட்டு இருக்காங்க. மண்டபத்தோட நிர்வாகி என்ன இருக்காங்க அவங்கள பேசுவோம். ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், ஆறுமுகம், மண்டபத்தினுடைய துணைத் தலைவர். பெரியவர்களே, விஸ்வகுல சொந்தங்களுக்கு முதல்ல பணிவான வணக்கம். ஆறுபடை வீடுகளில் 2வது படையான திருச்செந்தூர் மாநகரத்தில் திருச்செந்தூருடைய மைய பகுதியில் பஜாரில் இருக்கக்கூடிய சிவன் கோயில் அருகாமையில் இருக்கக்கூடிய நம்முடைய மண்டபம் 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெரியவர்கள் நம்முடைய முன்னோர்கள் வந்து கல் மண்டபம் மண்டபத்தை உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய இந்த திருநெல்வேலி ஒன்றுபட்ட திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் இருக்க மக்கள், குறிப்பாக திருச்செந்தூர் மைய பகுதியில் இருக்கக்கூடிய நபரெல்லாம் ஒத்துழைப்பு காரணமாக இன்றைய தினம் இந்த மண்டபம் சிறிய விரிவாக்கம் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி விரிவாக்கம் கொஞ்சம் நடந்தது. இப்போ தற்சமயம் அதை கூடுதலாக ஒரு திருமண மண்டபம் அப்படிங்கிற அந்தஸ்து இருக்கும். அதே போல கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் இங்கே தங்கி போவதற்கான வசதியோடு அதை தொடர்கிறது. அந்த மண்டபம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம வாரம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்ம சொந்தங்கள். இந்த மண்டபத்தினுடைய பதிவு என்னன்னா, தமிழ்நாடு முழுவதும் உள்ள அனைத்து விஸ்வகுல சொந்தங்களுக்கு சொந்தமானது. ஏதோ திருச்செந்தூர்ல அது அமைங்க இருக்க தவிர இது தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்முடைய சொந்தங்களுக்கு சாத்தியப்பட்டது என்பதை முதல்ல பதிவு பண்றோம். குறிப்பாக இன்றைக்கு இந்த மண்டபத்தில் நம்முடைய சிறப்பு என்னன்னா, இந்த மண்டபத்துல விஸ்வகர்மா எழுந்தறி காட்சி கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இங்க அதுக்கான நித்திய பூஜைகள் நடைபெறுகிறது. இதுல மண்டப கமிட்டி உட்கார்ந்து விரிவாக்கம் சம்பந்தமாக யோசிக்கிற போது என்ன வந்ததுன்னா, முதல்ல விஸ்வகர்மா பக்கத்துல காயத்ரி அம்பாள் சிலை வைக்கணும். அதை அப்படி அந்த பீடங்கள்லாம் சரி பார்த்து இன்னும் கொஞ்சம் வீழ்ச்சியா கோபுரங்கள்லாம் புதுப்பிக்கணும் அப்படிங்கிற கருத்துலாம் வந்து இப்ப அந்த அடிப்படையில் சொன்ன உடனே மண்டபத்துக்கு வந்த பொறுப்பாளர்கள் பல ஆட்கள் என்ன பண்ணாங்கன்னா, நான் இதை செய்யறேன், நான் அதை செய்யறேன்னு சொன்னாங்க. குறிப்பா காயத்ரி அம்பாள் மூலக்கரப்பட்டியில இருக்கக்கூடிய நம்ம விஸ்வகுல சொந்தம் மாரியப்பன் ஆச்சாரியர் குடும்பத்தார் மட்டும் இந்த சிலையை அந்த விக்கிரகத்தை செஞ்சு கொண்டு ஒப்படைச்சிட்டாங்க. மேற்கொண்டு பல தகவல்கள் பிரமுகர்கள் 1 லட்சம் 1.5 லட்சம் 50,000 இப்படி என்று நிதி உதவிகள் வந்த மாதிரி இருக்கு. கிட்டத்தட்ட என்னுடைய எஸ்டிமேட்டு 60 லட்சம் ரூபாய்க்கு மேல நான் அங்க போட்டு இறங்கணும். முதல்ல கொஞ்சம் இறங்கும் போது யோசனையா தான் இருந்தது. ஆனா இன்னைக்கு ஒரு 50% அந்த பணிகளை நாம செய்து முடிச்சுக்கிட்டு இருக்கோம். முழுமையாக முடிக்க வேண்டி இருக்கு. அதே இந்த சேலத்துல, திருச்செங்கோடுல, நாகர்கோவில்ல, பல ஊர்கள்ல அது மாதிரி கோயம்புத்தூர்ல உள்ள சொந்தங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தணும். அவங்களும் நிதி தந்துகிட்டு இருக்காங்க. அவருக்கு நிதி மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் உள்ள நம்ம சொந்தங்கள் இந்த மண்டபம் நம்ம மண்டபம் அப்படிங்கிற முறையில முதல்ல இங்க வரணும். முருகன் கோயிலுக்கு வாரீங்க, முருகப்பெருமானை தரிசிக்க வரும்போது கொஞ்சம் இளைப்பாறுவதற்கு நம்ம சொந்த இடம் இருக்குங்கிறத நீங்க முதல்ல உள்வாங்கணும். அதே போல இந்த மண்டபத்தினுடைய வளர்ச்சிக்கு நீங்க எல்லாரும் உதவி பண்ணணும். இது நம்ம மண்டபம். அதே நேரத்துல நிர்வாக குழுவினுடைய சின்ன முடிவு என்னன்னா, இந்த மண்டபம் நடத்துறதுக்கு கடந்த காலங்கள்ல முதல்ல விரிவாக்கம் செய்யும் போது பலர் தந்தாங்க. இப்ப நம்ம புதுசாக முடிவு பண்ற போது என்ன முடிவு எடுத்திருக்கோம்னா, இந்த மண்டபத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு 11,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு மேல தரக்கூடிய நபர்கள் பெயர்களை கல்வெட்டுல கொண்டு வரலாம். மற்றபடி எல்லாம் எவ்வளவு முடியுமோ அது நன்கொடை வழங்கலாம். அதுக்கான ரசீதை நிர்வாகம் வழங்கும். ஆனா அப்படி ஒரு பெயர் பதிவு அப்படிங்கிற மாதிரியும் அது முக்கியமானது. தலைமுறைக்கும் அது ஒரு பதிவாக இருக்கும்னு நினைக்கலாம்.
அதே போல இந்த மண்டபத்தினுடைய சிறப்பு அம்சம் அப்படிங்கிறது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஊருக்கு மத்தியில இருக்கு, சிவன் கோயிலுக்கு பக்கத்துல இருக்கு. அதே வந்து போறதுக்கு சௌரியமா இருக்கும், வாகனங்கள் நிறுத்துறதுக்கு வசதி இருக்கு. அவை அந்த அடிப்படையில எல்லாரும் வாங்க, இந்த மண்டபத்தை மேலும் சிறப்பாக விரிவாக்கம் செய்வதற்கு நீங்க எல்லாம் ஒத்துழைப்பு தாங்க. நம்ம மண்டபம் கல்யாண மண்டபம் விஸ்வா மகால் என்கிற பெயர்ல மிக பிரம்மாண்டமாக எழுந்து அங்க வேலை நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எல்லாரும் வரணும், சிறப்பிக்கணும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தணும். கும்பாபிஷேகம் நடத்தணும். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் ஆச்சு கும்பாபிஷேகம் நடந்து. அதே வேலையெல்லாம் முடிச்சு கும்பாபிஷேகம் நடத்தி முடிக்கிறது இன்னொரு ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு மேல தேவை. அதே எல்லாருடைய ஒத்துழைப்பு இருந்தா தான் செய்து முடிக்க முடியும். அதே அந்த அடிப்படையில் எல்லாரும் நிதி தாருங்க, ஒத்துழைப்பு தாருங்க, மற்றவங்களுக்கு சொல்லுங்க என்பதை சொல்லி வாய்ப்புக்கு நன்றி.